இவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கிர மங்கள யோகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், அதே சமயம் விபரீத புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைகிறது. எனவே 23/2/2024 முதல் 29/2/2024 வரை பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது விபரீத புத ஆதித்ய யோகமும் உச்ச சுக்கிர மங்கள யோகமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவே இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுகிறது. ஏனென்றால் விபரீத புத ஆதித்ய யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் சனியுடன் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். இதன் காரணமாக புத ஆதித்ய யோகமானது பல மடங்கு வீரியமாகவும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி. அவருடன் இணைந்து சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக சஞ்சரிக்க போகின்றன. அப்படி சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் விபரீத புத ஆதித்ய யோகமாக நிறைந்து கிடைக்கிறதுங்க. ஏனென்றால் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் சூரியனும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக பல்வேறு விதமான சிரமங்கள், தடைகள் விலகும். உங்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய பல தடைகள் நிறைந்திருந்தாலும் அவற்றை எப்படி கடந்து செல்வது என்ற வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறதுங்க. தொழில்துறை, வியாபாரத்துறை மிக சிறந்த ஆறுதலையும் முன்னேற்றமும் அடையும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முதன்மையாக நான் இருப்பேன் அல்லது முதன்மையானவர்களுடன் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உதாரணமாக நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவில் சில கோழிகள் நடந்து செல்கின்றன. கண்ணுக்கு தெரியக்கூடிய பாதை வழியாக என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் திடீரென ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு நீரால் அந்த பாதையானது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவுடன் அந்த கோழி கூட்டத்தில் முன்னே செல்கின்ற இந்த கோழியானது சற்று தயங்குகிறது. ஆனால் இந்த தயக்கத்தை நீக்கக்கூடிய வகையில் மூன்றாவதாக உள்ள கோழி இந்த தண்ணீருக்குள் இறங்கி சிறிது தூரம் நடந்து செல்கிறது. ஆனால் இதற்கு மேல் இந்த பிரச்சனையை கடந்து விடலாம் என்று அதை தாண்டி பறந்து சென்று இளம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நடந்து செல்கிறதுங்க. இதை பார்த்த மற்ற கோழிகளும் அதை பின்பற்றி இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே பறந்தும் பின்னோக்கி சென்று அங்கிருந்து தூரமாக பறந்தும் செல்கின்றன. இந்த முடிவை எடுத்ததற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது, இந்த கோழிகளை வழிநடத்திய கோழி சற்று தயக்கம் ஏற்பட்டாலும் அதனுடன் சென்ற மற்றொரு கோழி அதுகளிடம் இருந்த தயக்கத்தை விலக்கியதால் அனைத்து கோழிகளும் இளமுள்ள பகுதியை நோக்கி நடந்து சென்று தன்னுடைய பாதையில் ஏற்பட்ட தடைகளை தாண்டி வந்தன. தயங்கி இருந்த கடைசி கோழியும் இவ்வளவு கோழிகள் கடந்து விட்டதை பார்த்து தன்னால் முடியும் என்று அதுவும் அந்த சிரமத்தை தாண்டி வருகிறதுங்க. இது போன்றுதான் மனிதர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்களுக்கு ஆட்கொள்வதற்கான வாய்ப்பு திடீரென ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை கடந்து செல்வதற்கு நமது கூட இருப்பவர்கள் துணிச்சலாக நம்மளை வழிநடத்த வேண்டும் அல்லது நாம் அந்த வழிநடத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்குங்க. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் விபரீத புத ஆதித்ய யோகம் நிறைந்திருக்கும் போது உச்ச சுக்கிர மங்கள யோகமும் கிடைக்கிறது. ஏனென்றால் சுக்கிரன் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மகர ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்து மிகவும் அபரிவிதமாக உச்ச சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து கொடுப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும். எந்த விதமான தடையும், தாமதமும், அலைச்சலும், சிரமமும் இல்லாமல் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக விரைவாகவும் துல்லியமாகவும் நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் 23ஆம் தேதியன்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. தனது சொந்த ராசியான கடகராசியிலும் 23 25ஆம் தேதி வரை சிம்ம ராசியிலும் அதற்கு பிறகு கன்னி மற்றும் துலாம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல இருக்கக்கூடிய
மந்தமான சூழ்நிலையை விரட்டி விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். அபரிவிதமான நன்மைகளை அதிவிரைவாக செய்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவும் தனது சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கடகராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சப்தமஸ்தானத்தில் வெற்றிருக்கிறார். எனவே பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் சிறப்பாக நடத்துவதற்கான யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரனும் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உச்ச சுக்கிர மங்கள யோகம் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது. எனவே அபரிவிதமான வளர்ச்சி கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதோடு பல்வேறு விதமான புதிய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை இரண்டு கிரகநிலைகளும் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு கடகராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் 95% மேல் கடந்து விட்டார். மிக விரைவில் அவர் லாபஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். எனவே குருவின் அமைப்பால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளும் குறைந்து நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். நிழல் கிரகம், சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவும் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன. நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. ராகு 9லும் கேது 3லும் அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அஷ்டம சனியின் பாதிப்பை குறைக்கக்கூடிய வகையில் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பல சிரமங்கள் தவிர்க்கப்படக்கூடியது யதார்த்தமான உண்மையாக அமைகிறது என்பதை ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன. ராசியின் அதிபதியினான சந்திரனும் சாதகமாக இருக்கிறார். ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் விபரீத புத ஆதித்ய யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் வேற்றிருக்கக்கூடிய சனியுடன் சூரியன் புதன் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே விபரீத புத ஆதித்ய யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அலைச்சல், சிரமம் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எதை செய்தாலும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்ய வேண்டாம். சற்று சிந்தித்து செய்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் வருகின்ற மாசி மகம் அன்று மாசி மக குலத்தில் புண்ணிய நீராடுங்கள். அப்படி செய்வதால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியம் அதிகரிக்கும். வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.